என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் உங்கள் வீட்டுக்கு வருவேம்மா, நீங்கள் சம்பளமே கொடுக்கலைன்னா கூட சரி, நான் வந்து செஞ்சுட்டு போவேன். உப்பிட்டவங்களாம் உயிர் இல்லை பழமொழி இருக்குல்ல, அவங்க ஒரு வேளை சோறுனாலும் நான் பசின்னு வந்துட்டா போடுவாங்க. என்றைக்குமே குறையில்லை சார். 30 வருஷமா அவங்கள பற்றி குறை நான் யாருக்கிட்டையுமே சொன்னது கிடையாது. அவ்வளோ தங்கமானவங்க. எங்களை வந்து வேலையாள் மாதிரியே பார்க்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்ப்பாங்க. நீ வேலைக்காரவங்க, நீ அங்கே வரக்கூடாது இங்கே வரக்கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க பெட்ரூம் வரைக்கும் போவேன், போயிட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வருவேன், எல்லாமே பண்ணுவேன். அவங்க குடும்பத்தில் ஒருத்த மாதிரி தான் நான் செய்வேன். இப்போ கூட பாருங்க, தூங்குற மாதிரி தான். அவங்க உடம்பு சரியில்லாமல் இருந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப தங்கமானவங்க. அவங்க இழந்தது எனக்கு ரொம்ப இழப்பா, தாய் மாதிரி இழப்பாங்க. நான் சொல்லுவேம்மா, நான் தாய் வீட்டுக்கு வர்ற மாதிரி வந்துட்டு போகிறோம்மா. அவங்க வீட்டுக்கு வந்தால் சாப்பிடாம அனுப்ப மாட்டாங்க, சாப்பாடு கொடுத்து. எங்களுக்கே அப்படி இருக்குது, அவருக்கு எப்படி இருக்கும்? கூடவே இருந்தவர் அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவார். பேர் சொல்லி கூட போடணும். அவங்க பேர் சாந்தி. சாந்தின்னு இது வரைக்கும் அவர் கூப்பிட்டு நான் பார்க்கல. அம்மா அப்படிம்பார், அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவார். எனக்கு ரொம்ப இழப்பு சார். எனக்கு வந்து ஒரு தாயோட இழப்பு எனக்கு.